கல்வி வாய்ப்பை அருளும் இடைக்கால் தியாகராஜர். தென்காசி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் இடைக்கால் என்னும் ஊரில் அமைந்துள்ளது சிவகாமி அம்பாள் சமேத தியாகராஜ சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு நிகராக கருதப்படுவதால் பக்தர்களால் இத்தலம் தென் திருவாரூர் என்று அழைக்கப்படுகிறது. தல வரலாறு: ஒரு சமயம் பூமியின் வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது. இதை கண்டு அனைவரும் மனம் பதைத்தனர். இந்த இடரை சரி செய்ய அகத்திய முனிவரை உடனடியாக தென்பகுதிக்கு செல்ல ஈசன் கட்டளையிட்டார். அகத்தியர் இறைவனின் கட்டளைப்படி வடபகுதியிலிருந்து தென்பகுதி நோக்கி வந்தார். பணியை முடித்துவிட்டு தென் கைலாயமான பொதிகை மலையில் அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினார். அவர் தவத்தை மெச்சிய இறைவன் நேரில் தோன்றி, உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எமக்கு அடுத்த யுகத்தின் சக்திகளின் நிலையையும் எண்ணற்ற கோடி ஜீவராசிகளின் நிலையையும் பற்றி உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் அகத்தியர். அதற்கு ஈசன், பஞ்சகுருவாக நான் இந்த தென்பொதிகை சாரலிலே அமர்ந்து உன் நிலையைப் போலுள்ள முனிவர் யாவருக்கும் உபதேசம் செய்வேன். உனது சீடன் திருவூல முனிவர் அமர்ந்து தவம் செய்யும் திருவுளம்பட்டி என்ற ஊருக்கு நீயும் வருவாய். அங்கு இருவருக்கும் உபதேசம் செய்வேன் என்று அருளினார். திருவுளம்பட்டி ஊருக்கு அகத்தியரும் திருவூல முனிவரும் ஓங்கார சொரூபிணியாக அம்பாளும் வந்தனர். இறைவனும் அவர்களுக்கு உபதேசம் செய்தார். அம்பாள் இறைவனிடம் உபதேசம் பெற்ற இடத்தில் சிவகாம சுந்தரியாக எழுந்தருள்கிறாள். இறைவனும் தியாகராஜர் என்ற திருநாமத்தோடு அருள் புரிகிறார். திருவுளம்பட்டி என்று அழைக்கப்பட்ட ஊரே தற்போது தென் திருவாரூர் என்றும் இடைக்கால் என்றும் அழைக்கப்படுகிறது. பிற்கால பாண்டியர் ஆட்சியில் முள்ளிநாடு என்ற உள்நாட்டு பிரிவில் இவ்வூர் அடங்கியிருந்தது. இப்பகுதியில் இடைக்கால், தென் திருபுவனம், அத்தாளநல்லூர், அரிகேசவநல்லூர், திருப்புடை மருதூர் என்ற பஞ்சபூத தலங்கள் அமைந்துள்ளன. இவற்றில் இடைக்கால் நிலத்தை குறிக்கும் தலமாகும். இக்கோவில் ஏறத்தாழ 5 ஏக்கர் பரப்பளவில் நேர்த்தியுடன் கட்டப்பட்டுள்ளது. இது பாண்டிய நாட்டுக்குள் இருக்கும் பகுதிதான் என்றாலும் இப்பகுதியை ஆட்சி செய்த சோழ மன்னர்களே திருப்பணிகள் செய்திருக்கின்றனர். ராஜராஜ சோழன் தில்லையம்பதியிலிருந்து திருமுறை பாடல்களின் ஓலை சுவடிகளை உலகுக்கு அளித்தான். அதே போல அவனுடைய புதல்வனான ராஜேந்திர சோழன் இந்த கோவிலுக்கு வேத விற்பனர்களை வரவழைத்து சிறப்பு பூஜைகள் செய்து திருமுறைகளை பரப்பினான் என்கிறது கோவில் வரலாறு. கிபி 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் இத்தல இறைவனின் பெயர் திருவாம்பிகை ஈஸ்வரமுடையார் என்று கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெருமானராயன் காளிங்கன் என்பவர் கோவிலின் வெளிச்சுற்றில் கொடிமரம் நிறுவி பங்குனி உத்திர நாளில் இறைவன் திருவீதியுலா செல்ல தேரொன்றை உருவாக்கி தந்ததாக கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிருஷ்ணப்ப நாயக்கர், அச்சுத தேவராயர், சதாசிவ தேவராயர், கண்டியதேவன், ராமராஜ விட்டல ஈஸ்வர மகாராஜா, சின்ன பசவப்ப நாயக்கர், அஞ்செழுத்து உடையார் என பல ஆட்சியாளர்கள் இக்கோயிலுக்கு திருப்பணிகளை செய்துள்ளனர். கோவில் அமைப்பு: இக்கோவிலின் முதன்மை வாசலில் 3 நிலை ராஜகோபுரம் அமைந்துள்ளது. கோபுரத்தின் உள்பக்க விதானத்தில் நாயக்கர் கால ஓவியங்கள் அமைந்துள்ளன. இதையடுத்து பிரம்மாண்ட சிற்பங்களை கொண்ட 16 தூண்களை உடைய வசந்த மண்டபம் அமைந்துள்ளது. வசந்த மண்டபத்தை அடுத்து முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்ற அமைப்பில் இக்கோவில் அமைந்துள்ளது. கோஷ்டத்தில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி வித்தியாசமாக இடக்காலை மடக்கியும் வலக்காலை தொங்கவிட்டபடியும் உள்ளார். காலடியில் பாம்பு உள்ளது. உள் சுற்றில் சப்த கன்னியர், சுரதேவர், கன்னிமூலை கணபதி, கரியமாணிக்க பெருமாள், வள்ளி தெய்வானை உடனுரை, சுப்பிரமணியர், சனீஸ்வரர், சூரியன், சந்திரன், அதிகாரநந்தி ஆகியோருக்கான சிற்றாலயங்கள் அமைந்துள்ளன. இத்தலத்தில் நவக்கிரக சன்னதி இல்லை. சிவகாமி அம்பாள் சமேத தியாகராஜ சுவாமியை வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். மேற்படிப்புகளுக்கான வாய்ப்புகளும் எளிதில் கிட்டும். இந்த தலம் பஞ்சகுரு தலங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த இடைக்கால் சிவத்தலத்திற்கு யார் வந்து வேண்டினாலும் அவர்கள் ஞானமும் யோகமும் பெறுவார்கள். மாங்கல்ய பாக்கியமும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. சித்ரா பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி, மாசி மகம் ஆகிய 3 நாட்களில் அன்னாபிஷேக விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தேய்பிறை பஞ்சமியில் வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தேய்பிறை அஷ்டமி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, கந்த சஷ்டி, ஆடி பூரத்தை ஒட்டி அம்பாளுக்கு வளைகாப்பு, மார்கழி 30 நாட்கள் திருப்பள்ளி எழுச்சி, நவராத்திரி, கொலு உற்சவம், தில்லைக்கூத்தருக்கு ஆண்டுக்கு 6 கால பூஜைகள் மற்றும் தினமும் இருவேளை நித்திய பூஜைகள் நடைபெறுகின்றன. உள் சுற்று முழுவதும் திருமாளிகை அமைப்பில் மண்டப கட்டுமானங்கள் அமைந்துள்ளது. நாகர் சன்னதியில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார பூஜை நடத்தப்படுகிறது. ஆவணி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது. மாதாந்திர பௌர்ணமி நாளில் திருவாத ஊரார் அருளி செய்த திருவாசக முற்றோத்தல் நடைபெறும். ஆண்டுதோறும் புரட்டாசி 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை காலை சூரிய உதய கதிர்கள் மூலவர் தியாகராஜ பெருமான் மீது தங்கமயமாக படர்வது சிறப்பு அம்சமாகும். ஈசனின் திருமண கோலத்தை தரிசித்த நந்தி.
அகத்தியர் தென் பொதிகை மலைக்கு வந்து தங்கியிருந்த வேளையில் அவருக்கு மகேஸ்வரன் தனது திருமண கோலத்தை காட்டியருளினார். இந்த தரிசனம் அகத்திய முனிவருக்கு மட்டுமல்லாமல் இந்த இடைக்கால் திருத்தலத்தில் அருள்பாலிக்கும் நந்தி தேவருக்கும் கிடைத்தது. இடைக்கால் திருத்தலத்தின் வெளிச்சுற்றில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள நந்தி மண்டபத்தில் உள்ள நந்தி தேவர் தனது இடத்தில் இருந்தபடி தலையை மேற்கு பக்கமாக திருப்பி இத்திருமண கோலத்தை இன்முகத்துடன் கண்டு தரிசிக்கும் காட்சியை இத்தலத்திற்கு வரும் பக்தர்களால் காண முடிகிறது. கோவில் காலை 6 மணி முதல் 11:30 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அமைவிடம் மதுரை தென்காசி நெடுஞ்சாலையில் கடையநல்லூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இடைக்கால் உள்ளது. இந்த ஊரின் பேருந்து நிறுத்தத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது.